ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சாப்பிட்டீங்களா? நான் இப்போ தான் சாப்பிட போகிறேன். இங்கே பொள்ளாச்சியில் ஒரு கிராமத்தில் ஒரு கம்பெனியில் இறக்க வந்தேன். ஸோ சாப்பாடு நல்லா நீட்டாக இங்கே சாப்பாடு கிடையாது. இங்கே காலையில் டீ கொண்டு வர்றாங்கல்ல, அந்த டீ விற்கிறவர்கிட்ட சொல்லி விட்டோம்னா மத்தியானம் பொள்ளாச்சியிலேருந்து வரையில் இந்த கிராமத்துக்கு டீ கொடுக்க வரையில் மத்தியானம் சாப்பாடு கட்டிகிட்டு வந்து கொடுத்துருவாரு. அதே மாதிரி நைட்டுக்கும் சொன்னோம்னா நைட்டுக்கும் சாப்பாடு கட்டிகிட்டு வந்து கொடுத்துருவாரு. என்ன சாப்பாடு வேணும்னு சொல்கிறோமோ அதை ஹோட்டலில் வாங்கியாந்து கொடுத்துருவாரு. அவருக்கு 10 ரூபா மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்தா போதும். இப்போ என்ன சாப்பாடுன்னு பாருங்கள். சூப்பரான சாப்பாடு வந்திருக்கு. சாப்பாடு சூப்பரான சாப்பாடு, நல்லா புசு புசுன்னு இருக்குது. புடலங்காய் கூட்டு, இது வந்து சாம்பார், இது வந்து புளிக்குழம்பு, வத்த குழம்பு, மோர், ரசம். ரொம்ப சிம்பிளான அளவான சூப்பரான சாப்பாடு. சாப்பாடு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 100 ரூபா. அதாவது காலையில் ஒரு டீ கொடுத்தாங்க, இந்த சாப்பாடு கொடுத்தாங்க, மொத்தம் சேர்த்து 100 ரூபா. ரொம்ப சூப்பராக இருக்குது சாப்பாடு. இன்றைக்கி லோடு இறக்கிட்டாங்க அப்படின்னா ஊருக்கு போயிடலாம், அடுத்த லோடு போட. அப்படி இல்லை அப்படின்னா வந்து நைட்டும் பொள்ளாச்சி சாப்பாடு தான் நினைக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்ப்பேன் இருங்க. புடலங்காய் கூட்டு அட்டகாசமாக இருக்குது. கொஞ்சோண்டு ஊறுகாய் மட்டும் வச்சுருந்தாங்கன்னா வேறு லெவலாக இருந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் சாப்பிடுங்க. நானும் சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் தூங்குறேன்.